Hi friends, இப்போ நம்ம பார்க்க போற தியரம் என்னன்னா the characteristic of an integral domain D is either 0 or a prime number. அதாவது ஒரு இன்டெக்ரல் டொமைனுடைய கேரக்டரிஸ்டிக் ஒன்று 0 அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக ப்ரைம் நம்பராக தான் இருக்கும் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். ஓகே, ப்ரூஃப். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், டின்னு ஒரு இன்டெக்ரல் டொமைன் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன ப்ரூஃப் பண்ண போகிறேன், டியோடைய கேரக்டரிஸ்டிக் எய்தர் 0 ஆர் ப்ரைம்னு ப்ரூவ் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு நமக்கு கேரக்டரிஸ்டிக்னா என்னங்கிற டெஃபினேஷன் தெரியணும். அதாவது கேரக்டரிஸ்டிக் ஆஃப் எ ரிங் அப்படிங்கிற டெஃபினேஷன் தெரியணும். ஸோ இங்கே டிங்கிறது இன்டெக்ரல் டொமைன். ஸோ இன்டெக்ரல் டொமைன்னாலே பேசிக்கலி அது என்னது, ஒரு ரிங்காக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே நம்ம கேரக்டரிஸ்டிக்கை பற்றி பேசலாம். ஓகே, ஸோ இப்போ கேரக்டரிஸ்டிக்னா என்ன அப்படின்னா, there exists a least positive integer n such that na equal to 0 for all a belongs to D. அதாவது ரிங்கில் உள்ள எல்லா எலமெண்ட்டுக்கும் na equal to 0ன்னு கிடைக்கிற மாதிரி ஒரு லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் n எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அந்த என்ன தான் அந்த ரிங்குடைய கேரக்டரிஸ்டிக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? சப்போஸ் அப்படி எந்த ஒரு எண்ணுமே எக்ஸிஸ்ட் ஆகலை, there exists no such positive integer n exist, then கேரக்டரிஸ்டிக் ஆஃப் டி வந்து என்னது, 0ன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அ ரிங் உடைய டெஃபினிஷன். ஓகே, ஸோ இப்போது என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு கேஸ் என்ன பண்ணுறேன், அப்படி எந்த ஒரு எண்ணுமே எக்ஸிஸ்ட் ஆகலைன்னு எடுத்துக்கிறேன். அதாவது டியில் உள்ள எல்லா எலமெண்ட்டுக்கும் na ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கிற மாதிரி ஒரு எண் எக்ஸிஸ்ட் ஆகவே இல்லை அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ கேரக்டரிஸ்டிக்கோடைய டெஃபினிஷன் படி ஸோ அந்த டியோடைய கேரக்டரிஸ்டிக் என்னன்னு சொல்லிடலாம், 0ன்னு சொல்லிடலாம். சப்போஸ் டியில் உள்ள எல்லா எலமெண்ட்டுக்கும் na ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கிற மாதிரி ஒரு லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் என்ன எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கிறேன். செகண்ட் கேஸ் சப்போஸ், அதாவது கேரக்டரிஸ்டிக் ஆஃப் டி வந்து என்னது, என்னன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் என்ன ப்ரூவ் பண்ண போகிறேன், அந்த என்ன ப்ரைம்னு ப்ரூவ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஏன்னா என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க, கேரக்டரிஸ்டிக் ஒன்று 0வாக இருக்கும், அப்படி இல்லைன்னா ப்ரைமாக இருக்குன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் அப்படி ஒரு எண் எக்ஸிஸ்ட் ஆகவே இல்லை அப்படின்னு சொன்னால் கிளியர்லி அது 0ன்னு ஆயிடுச்சு. சப்போஸ் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி ஒரு எண் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அது ப்ரைமாக தான் இருக்கும்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகே, சப்போஸ் என்னன்னா ப்ரைம் இல்லைன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஒரு பி இன்ட்டு கியூங்கிற ரெண்டு நம்பருடைய ப்ராடக்டாக எழுதிக்கலாம். வேறு அந்த பியும் கியூவும் ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் 1 அண்ட் லெஸ் தென் n. ஓகேவா? ஸோ இப்போது கேரக்டரிஸ்டிக் ஆஃப் டி வந்து n நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அப்போ இதில் என்ன சொல்லிடலாம் அப்படின்னா n.1 ஈக்குவல் டு 0. ஏன்னா கேரக்டரிஸ்டிக்கோடைய டெஃபினேஷன் படி டியில் உள்ள எல்லா எலமெண்ட்டுக்கும் n.a வந்து என்னது தான், 0 தான். ஸோ அப்போ 1ங்கிற எலமெண்ட் டியில் இருக்குது அப்படின்னா அந்த 1ங்கிற எலமெண்ட்டுக்கும் ட்ரூ. ஸோ இப்போ n.1 ஈக்குவல் டு 0ன்னு எழுதிடலாம். விச் இம்ப்ளைஸ் இப்போ என்னோட வேல்யூ pq. ஸோ இப்போ pq.1 ஈக்குவல் டு 0, விச் இம்ப்ளைஸ் p.1.q.1 ஈக்குவல் டு 0ன்னு எழுதிடலாம். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 + 1 + 1 10 டைம்ஸ் அப்படின்னா இப்போ என்ன பண்ணிக்கிறேன், 10⁻5 × 2. ஸோ என்னங்கிறது 10 அப்படின்னா 10⁻5 × 2 அப்படின்னு பிரிச்சுக்கலாம் அப்படின்னா. ஸோ அப்போ இந்த 1 + 1 + 1 ஒரு 5 டைம்ஸ், அப்புறம் இந்த 1 + 1 ஒரு 2 டைம்ஸ்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ தட் மீன்ஸ் என்ன ஆயிடுச்சு, ஒரு 5.1, அதாவது 5 டைம்ஸ் 1 அப்புறம் 2 டைம்ஸ் 1ன்னு எழுதிக்கலாமா? ஸோ இதுதான் இங்கே. ஸோ pq.1னா p.1.q.1 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ p.1ஐயும் q.1ஐயும் டாட் பண்ணால் 0 வருது அப்படின்னு இருக்குது. ஸோ விச் இம்ப்ளைஸ் எய்தர் p.1 ஈக்குவல் டு 0 ஆர் q.1 ஈக்குவல் டு 0. ஸோ இது ஏன் அப்படின்னா டிங்கிறது இன்டெக்ரல் டொமைன்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இன்டெக்ரல் டொமைன் அப்படின்னா 0 டிவைசர் கிடையாது. ஸோ 0 டிவைசர் இல்லைன்னு என்ன அர்த்தம், ரெண்டு நம்பரை ப்ராடக்ட் பண்ணால் 0 வருதுன்னா கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒன்று 0வாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ எய்தர் p.1 ஈக்குவல் டு 0 ஆர் q.1 ஈக்குவல் டு 0. So which is contradiction to characteristic of D equal to n. ஏன்னா பியும் கியூவும் என்னை விட சின்ன நம்பர். ஆனால் நம்மளுடைய டெஃபினிஷன், கேரக்டரிஸ்டிக்கோட டெஃபினிஷன் என்ன, n தான் லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் such that n.1 ஈக்குவல் டு 0. ஆனால் இங்கே என்ன கிடச்சிது, அதை விட சின்ன ஒரு நம்பர் பியோ அல்லது கியூஓ such that p.1 அல்லது q.1 0ன்னு கிடச்சிருது, which is a contradiction. ஸோ எதனால இந்த கான்ட்ரடிக்ஷன் வந்துச்சு, என்ன வந்து ப்ரைம் இல்லைன்னு எடுத்ததுனால தான் இந்த கான்ட்ரடிக்ஷன் வந்துச்சு. ஸோ அப்போ நான் எடுத்தது தப்பு. அப்போ என்னது தான், ப்ரைம் தான். ஸோ எனிவே என்ன சொல்லிடலாம், கேரக்டரிஸ்டிக் ஆஃப் டி வந்து எய்தர் 0 அல்லது ப்ரைம்னு சொல்லிடலாம். ஓகே.